சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷோட விவாகரத்து மனு இன்னைக்கு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ரெண்டு பேர்த்தோட மனுவையுமே நீதிபதி விசாரிச்சிருக்காங்க. நீதிபதி செல்வகுமாரி தான் இவங்களுக்கு தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க. சைந்தவி ஜிவி இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் சைந்தவி ஜிவி ரெண்டு பேருமே நிறைய மியூசிக் கான்சர்ட்டில் ஒன்றா சேர்ந்து பாடியிருந்தாங்க. சில இடத்துல எல்லாம் சைந்தவி சில பாட்டு பாடும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. மேலும் ஃபாரினில் கான்சர்ட் போகும்போது தன்னோட பேபியும் கூட கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷோட விவாகரத்து குறித்து ஜிவியோட அம்மா கிட்ட கேட்கும்போது கூட ரெண்டு பேரும் அவங்க பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ விவாகரத்து பண்ணுறாங்க, இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க திரும்ப ஒன்றா சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நிறையா ஜேர்னலிஸ்ட்டுமே ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேர்த்தோட பிரிவு டெம்பரவரி தான், ஸோ இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் ஃபேன்ஸ் பலருமே ஜிவி சைந்தவி ரெண்டு பேரும் நல்ல பேர், ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் கிடைச்சது. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குமே பரஸ்பர விவாகரத்தை கொடுத்துட்டாங்க. மேலும் ரெண்டு பேருக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை. குழந்தையோட வளர்ப்பு பற்றி வரும்போது குழந்தையோட கஸ்டடியை சைந்தவி கிட்டேயே ஜிவி கொடுத்துட்டாரு. சைந்தவி ஆசைப்பட்டாங்கன்னா குழந்தையோட கஸ்டடி அவங்களே எடுத்துக்கட்டும், என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கட்டும், கோ பேரண்டிங்காக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைந்தவியும் குழந்தையோட கஸ்டடி தனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபைனலாக விவாகரத்து ஆன விஷயம் பலருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேருமே எங்களுக்கு விவாகரத்து ஆக போகிறதுன்றது உண்மைதான், எங்கள் ரெண்டு பேத்துக்கு விவாகரத்து ஆனாலும் தொழில் ரீதியாக நல்ல நண்பர்களாக இருப்போம், கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறமா தான் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணி 12 வருஷம் வாழ்ந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த நட்பு என்றைக்குமே தொடரும், இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், தொழில் வேறு வாழ்க்கை வேறு அப்படின்றத நிறைய இன்டர்வியூஸ் மூலமாக ரெண்டு பேரும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேபி அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருமே கோ பேரண்டிங் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஜிவி அண்ட் சைந்தவி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்னு நினச்ச எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு. ரெண்டு பேரும் பரஸ்பர விவாகரத்து வாங்கி இன்னைக்கு பிரிஞ்சுட்டாங்க.